இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான சாஃப்டான கப் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கப் கேக் செய்ய மோல்டு எதுவுமே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க குட்டி குட்டி கிண்ணம் இருந்தா போதும். ரொம்பவே ஸ்பாஞ்ச் சூப்பரான சாஃப்டான வெண்ணிலா கப் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க கேக்கு. இப்போ இந்த கேக் செய்ய தேவையான பொருட்கள் 2 முட்டை, இந்த நான் கப்போட அளவு 200 கிராம், இதில் 1/4 கப் எடுத்திருக்க சர்க்கரை, 1/4 கப் ரீஃபண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேங்க, 1/2 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். அவ்வளவுதாங்க நம்ம கேக் செய்ய போகிறோம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த கேக்கு. இப்போ உடைச்சி சேர்த்துட்டு இப்போ இதில் 1/4 கப் சர்க்கரை, 50 கிராம் சர்க்கரை, 1/4 கப்புன்றது 50 கிராம் அளவுங்க, 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாரி எல்லார் வீட்டையுமே இருக்கும், இதால் நல்லா கலந்துக்கலாங்க. சர்க்கரையே நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணாமல் சேர்த்துட்டேன். நீங்கள் சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்தீங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக கலந்துடும். இப்போ இதால் நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ இதில் ஒரு வடிகட்டி எடுத்து வச்சு அதில் 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப்புன்றது 100 கிராம் மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் உப்பு எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனால் கலந்துக்கலாம். ஸ்பூனால் கலந்துட்டு இப்போ நம்ம நல்லா சலிச்சுக்கலாங்க. இந்த மாரி சலிக்க பார்த்து மாவெல்லாம் ஈவனாக நம்மளுக்கு கலக்கும். இந்த மாரி ஸ்பூனால் லைட்டாக கலந்துட்டு சலிச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அதையும் அதில் சேர்த்து நல்லா திரும்ப கலந்துக்கலாங்க. நம்ம இதில் தயிர் பால் எதுவுமே கலக்கலைங்க. 1/4 கப் எண்ணெய், 2 முட்டை, அவ்வளவுதான். சமையல் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் சேர்த்துக்குங்க, மற்ற எண்ணெய் எதுவும் சேர்க்காதீங்க. சேர்த்து இந்த மாரி நல்லா கலந்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டான ரொம்பவே சூப்பரான கேக் கிடைக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு இந்த மாரி மாவை கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பாஞ்ச் மாரி கேக் கிடைக்கும். இந்த மாரி கலந்துட்டோம். இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. நீங்கள் 2 முட்டை 1/4 கப் எண்ணெய் கலந்தாலே இந்த பதம் தான் வரும். இப்போ நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாங்க. அது உள்ள இந்த மாதிரி சின்ன ஸ்டாண்ட் போட்டுட்டு அது மேலே ஒரு பிளேட் தட்டு மேலே வச்சுக்கலாம். நம்ம அது மேலே கப்பை வைக்கிறதுனால பிளேட் தட்டை ஈவனாக வச்சுக்கலாங்க. வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஹீட் பண்ணிக்கலாம். கடாயை அடுப்பை மீடியமாக வச்சிடலாம். இப்போ இந்த மாரி குட்டி குட்டி கப்பு, உங்கள் வீட்டில் இந்த மாரி கப்பு இல்லாட்டியும் நம்ம வீட்டில் அஞ்சலை டப்பா இருக்கும். அஞ்சலை டப்பாவில் இந்த மாரி குட்டி குட்டி கப்பில் தாங்க நம்ம கடுகு, சீரகம், மிளகு எல்லாமே கொட்டி வைப்போம். அந்த கப்பை கூட நம்ம எடுத்து கேக் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அஞ்சலை டப்பாவில் அந்த கப்பை தாங்க எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேக் செய்யறதுக்கோசம் நம்ம கப்புலாம் வெளியே வாங்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு ஈவனாக ஒரே அளவில் கேக் கிடைக்கும் இந்த கப்பில் செஞ்சிங்கன்னா. நான் இப்போ அந்த கப்புள்ள ஆயில் இல்லாட்டி நெய் நல்லா கப்பில் எல்லா இடம் பரவுற மாரி தடவிக்கலாம். நான் வந்து ஆயில் தாங்க தடவிருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில் தான் தடவிருக்கேன். இந்த மாதிரி தடவினீங்கன்னா கேக் ஒட்டாமல் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை இந்த கப்பில் ஊற்றிக்கலாம். வீட்டில் இருக்க குழி கரண்டி இருக்குல்லங்க, அதால் 2 கரண்டி ஊற்றினீங்கன்னா போதும். ஒரு கப்புலையும் 2 கரண்டி ஊற்றிக்கலாம். 2 கரண்டி ஊற்றினீங்கன்னா நம்மளுக்கு 1/2 கப் கிடைக்கும். பாதி அளவு நம்மளுக்கு வெந்து உப்பி வர பார்த்து நம்மளுக்கு ஃபுல்லாக நல்லா உப்பி ஸ்பாஞ்ச் மாரி வருங்க. எனக்கு 100 கிராம் மைதா மாவில் வந்து 3 கப்பு 6 கரண்டி மாவு வந்ததுங்க. எனக்கு 3 கப் கரெக்டாக இருந்தது பாருங்க. இப்போ நான் மாவு எல்லாத்தையும் கப்பில் ஊற்றிட்டேன். இப்போ கப்பை லைட்டாக தட்டிக்கலாம். அப்போ தான் அது உள்ளே இருக்க ஏர் பூரா வெளியே வந்து சமனாயிடும். இப்போ இந்த மாரி 3 கப்பி தட்டிட்டு இப்போ இது மேலே தேவைப்பட்ட டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாங்க. டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னாலும் நீங்கள் நட்ஸை கூட பொடியாக கட் பண்ணி அது மேலே தூவிக்கலாம்.
நட்ஸ், பேரிச்சம்பழம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கேக்கை நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்து அசத்துங்க. இப்போ கடாய் சூடாக எடுத்து கடாயில் படாமல் நம்ம கேக்கை பூரா எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தமாரி ஈவனாக வச்சுக்கலாங்க. சாய்வலாக இருந்ததுன்னா கேக்கும் நம்மளுக்கு சாஞ்சி இருக்கும். ஈவனாக சமன்படுத்தி கப்பை உள்ளே வச்சு மூடிடலாம். ஒரு 30-40 நிமிஷம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க. எனக்கு 30 நிமிஷம் கரெக்டாக இருந்தது கேக்கு வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், 30 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுத்து. இப்போ திறந்து கேக்கு வெந்துட்டு தான் நம்ம பார்த்துக்கலாம். அது குறுக்கால திறக்காதீங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறமே திறந்து பாருங்க. இப்போ நான் ஒரு குச்சால, சின்ன குச்சால குத்தி பார்த்தோன்னா அதில் குச்சியில் ஒட்டாமல் வந்துட்டுனா கேக்கு வெந்துடுத்துங்க. அப்படி உங்களுக்கு ஒட்டுற மாரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா வெந்துடும். இப்போ அதை ஒரு இடுக்கையால் எடுத்து வெளியே ஆற வச்சுக்கலாம். பார்த்து கை சுட்டுக்காமல் எடுத்துக்கலாங்க. ரொம்பவே ஈஸிங்க. எல்லாருமே வீட்டில் இனிமேல் கேக்கை ஈஸியாக செய்யலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டேன். இப்போ லைட்டாக கத்தியால் சுற்றி எடுத்து விட்டுக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் எடுக்க பார்த்து ரொம்பவே ஈஸியாக அடி வரைக்கும் ஒட்டாமல் கிடைக்கும். குட்டி குட்டி கிண்ணமும் கடாயும் இருந்தால் போதுங்க. ஈஸியாக நம்ம கப் கேக்கை ஈஸியாக செய்யலாம். இப்போ பாருங்க, எடுக்க பார்த்து எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. அப்படியே எடுத்தாலே ஒட்டாம சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நம்ம அந்த கப்புலையும் கேக்கு ஒட்டாது. நம்ம அந்த ஆயில் தடவதுனால கப்புலி ஒட்டாம சூப்பராக அப்படியே எடுக்க பார்த்தே வந்துருங்க. நீங்கள் கேக்கு எடுக்க பார்த்து அமுங்கினாலும் திரும்ப வச்சதும் அதே கேக் ஷேப்புக்கே வந்துடும். அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருக்குங்க இந்த ஸ்பாஞ்ச் கேக். இந்த மாரி சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக்கை வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் அதே ஷேப்புக்கே திரும்ப வந்துருங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்பாஞ்ச் வெனிலா கேக்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க.